பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 60வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்பதாக. கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார், லார்ட் வில் ரைஸ் அப்பான் யூ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கடைசி காலத்தில் இருள் பூமியை மூடும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட மாநிலம், குறிப்பிட்ட தேசத்தில் மாத்திரம் இருள் மூடாது. மாறாக இந்த பூமி முழுவதும் இருள் மூடும். கொள்ளை நோய் என்னும் இருள், பஞ்சம் என்னும் இருள், வேலை இழப்பு என்னும் இருள், பூமி எதிர்ச்சி என்னும் இருள், யுத்தம் என்னும் இருள், இவைகள் பூமி எங்கும் உண்டாகும். இருள் பூமியை மூடும். காரிருள் ஜனங்களை மூடும். யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாத அளவிற்கு காரிருள் மூடும். ஒருவர் மயங்கி விழுந்தால் மற்றவர் அவரை தொடக்கூட பயப்படும் அளவிற்கு காரிருள் ஜனங்களை மூடும். இருளின் அதிபதியாகிய சத்துரு ஜனங்களை இருளுக்குள்ளாக போடும்படியாக அதிகமாக செயல்படுவான். அடுத்து என்ன சம்பவிக்குமோ என்ற கேள்விக்குறியோடு காரிருள் ஜனங்களை மூடும். ஆனால் இப்படிப்பட்ட கொடிதான சூழ்நிலையிலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று ஏசாயா 60வது அதிகாரம் 19, 20வது வசனங்கள் கூறுகிறது. அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். சூரியனும் சந்திரனும் பல கோடி நட்சத்திரங்களும் இணைந்து கொடுக்க முடியாத வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். உங்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி நீ அழுது கொண்டிராய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே உங்கள் நம்பிக்கையாக, இயேசுவே உங்கள் பங்காக இருப்பார். நீங்கள் கொழுத்த கன்றாயிருப்பீர்கள். மோசே கர்த்தரின் மகிமையை பார்த்த பிறகு அவனுடைய முகம் பிரகாசமாயிருந்தது. அதுபோல அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். ஆகையால் பயப்படாமல் சத்தமிட்டு இப்பொழுதே அறிக்கையிடுங்கள்: என் மேல் கர்த்தர் உதிப்பார், நீதியின் சூரியன் என் மேல் உதிப்பார். உலகத்தின் இரட்சகர் என் மேலும், என் குடும்பத்தின் மேலும், என் வேலை, என் தொழில், என் ஊழியத்தின் மேலும் உதிப்பார். அவருடைய மகிமை என் மேல் காணப்படும் என்று சத்தமிட்டு அறிக்கையிடுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் மேல் எப்பொழுதும் உதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் உதிப்பீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் உதித்து கிருபையையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற தயவிற்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.